ஓகே. அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் இலக்கணம் சார்ந்த ஒரு பாஸ் பேப்பரை பார்க்க போகிறோம். கடந்த கால வினாத்தாள் உண்டு, அதுவும் அண்மையில், அதாவது போன முறைக்கு முதல் முறை நடந்த பரீட்சை 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த பாஸ் பேப்பர் அடிப்படையை நம்ம பார்க்க போகிறோம். சரி, அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் அந்த டியூட் அல்லது அந்த புக் வரும்போது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நான் ஃபில்டர் பண்ணி காட்டியிருக்கேன் அதில். சரி, எப்படி கேள்வியை வந்து நம்ம எடுக்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. சரியா, ஒவ்வொரு முறையும் எப்படி வந்து கொண்டிருக்கு, இந்த முறை எப்படி வருங்கிற அடிப்படையில் நாளாக ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். சரியா, அந்த 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 மெத்தட் எப்படி, சரி, எது எதுக்கு எத்தனை 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 கேள்வி கொடுக்குறாங்க, எந்தெந்த தலைப்புகள் அதிகபட்சமாக வந்து கொண்டே இருக்கு. 20 தலைப்புகள் வரணும். ஏன்னா 20 கேள்விக்கு 20 தலைப்புகள் வரணும் தானே. மேக்சிமம் வந்த தலைப்புகளே திரும்ப திரும்ப ஒரு 15 தலைப்புகள் வருது. மேக்சிமம் 15 அந்த 15 தலைப்பை நல்லா நம்ம ஆழமாக படிச்சிட்டோம்னா அது மேக்சிமம் இதில் வந்து என்னதெல்லாம் 15 உறுதிப்படுத்திடலாம். மேலதிகமாக ஒரு 5 தலைப்புகள் தான் என்னது புதுசாக வருது, ஒவ்வொரு முறையும் மாறி மாறிட்டு வருது. சரியா, இப்போ அதை நம்ம ஒரு பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் செஞ்சு முடிக்கும்போது உங்களுக்கு அது ஒரு தெளிவுன்னு கிடைச்சிருமா அதுதான்ட்டு. இப்போ உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும் இந்த முறை இதுதான் கேள்வி வருது அப்படின்ட்டு. சரியா, ஓகே. அந்த அடிப்படையில் பாருங்கள், 2024ஆம் ஆண்டு பாருங்கள், அதில் பாருங்கள் 3 கேள்வியும் பாருங்கள். 3 கேள்வியும் எந்த இயலோட சம்மந்தப்பட்டதுன்னு பாருங்கள். முதலாவது பாருங்கள், பின்னொட்டு வருடொலி. அடுத்து தமிழ் சொற்கள் இறுதியில் வராத எழுத்து. அடுத்து ககரம் வேறுபட்டு ஒழிக்கும் சொல். சரியா, 3 கேள்வி. அடுத்து 4வது கேள்வியும் பார்த்துருவோம் பாருங்கள். 4வது கேள்வியும் பாருங்கள். 4வது அல்வழி புணர்ச்சி. அது வந்து புணர்ச்சியோட சம்மந்தப்பட்டு போகுது. சரியா, பாருங்க, இந்த 3 கேள்வியுமே எந்த இயலோட சம்மந்தப்பட்டது, எந்த இயலோட சம்மந்தப்பட்டது? எழுத்தியல். எழுத்தியலோட சம்மந்தப்பட்டது. அதுலயும் பாருங்க, முதலாவது பின்னொற்றில் வருடொலி என்பது எழுத்தியல்ல என்ன தலைப்போட சம்மந்தப்பட்டது? எழுத்தியல்ல எந்த எந்த தலைப்போட சம்மந்தப்பட்டது? மெய்யெழுத்துக்களின் ஒழிப்பு முறை. சரியா நான் சொல்றது? சரியா, அப்ப அதுக்கு முன்பு பாருங்க, நான் அந்த நம்ம ஓர்டரா பார்த்துட்டு வரும்போது, எழுத்தியலை நம்ம பார்க்கும்போது முதலாவது தலைப்பு என்ன பார்க்குறோம்? உயிரெழுத்துக்கள்னா என்ன, மெய்யெழுத்துக்கள்னா என்னன்னு பார்க்குறோம். பார்த்தோமா? ஓகே. அடுத்து நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, அந்த இப்போ அந்த உயிரையும் மெய்யையும் வச்சு தான் நிறைய தலைப்புகள் பிரியுது. உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் அடிப்படையாக வைத்து தான் தலைப்புகள் பிரியுது. சரியா, அப்போ உயிரெழுத்துக்களை நம்ம பார்க்கும்போது, அதுக்கு மெய்யெழுத்துக்கள் பார்க்கும்போது அது முதல் எழுத்து சார்பு எழுத்துங்கிற அடிப்படையில் ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பமாகுது உங்களோட தியரி. முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்து என்கின்ற போது தனித்து வரக்கூடிய, அதாவது மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும். சரியா, முதல் எழுத்துக்கள்ங்கிற தனித்து, அதாவது எந்த ஒரு எழுத்தின் துணை இல்லாமல் தனித்து ஒழிக்கக்கூடிய ஒழிப்பு முறையோட கூடிய எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து. சார்பு எழுத்துக்கள் என்கின்ற போது அது எதையோ சார்ந்து இருக்கும், ஏன்னா எழுத்துக்களையோ அல்லது ஒளியையோ சார்ந்து இருக்கக்கூடியது சார்பு எழுத்துக்கள்ங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது முதல் எழுத்து சார்பு எழுத்துங்கிற அடிப்படையில் ஃபர்ஸ்ட்ல. அடுத்து சார்பு எழுத்துங்கிற 10 வகை நம்ம பார்க்குறோம். ஏன்னா 10 வகை பார்க்குறோம். என்ன 10 வகை? உயிர்மெய், குற்றியலுகரம், குற்றியலுகரம், மகர குறுக்கும், மைகார குறுக்கும், அவகார குறுக்கும் அப்படின்னு அப்படியே போய் கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வரும். சரியா, அடுத்து வரும்போது என்னன்னு கேட்டால் உயிரெழுத்துக்கள் நம்ம இப்போ மெய்யெழுத்துக்கள் நம்ம வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கிறோம். சரியா, அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்குள்ளே வரும். உயிரெழுத்துக்களில் வந்து உயிரெழுத்தின் ஒழிப்பு முறையின் அடிப்படையில் முன்னுயிர், பின்னுயிர், இடையுயிர், மேலுயிர், கீழுயிர், நடுயுயிர்னு அப்படியே போய் கொண்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பாரு மெய்யெழுத்துக்களோட ஒழிப்பு முறை. மெய்யெழுத்துக்கள் ஒழிப்பு முறை எப்படி வருது? வளைநாவளி, நுனியண்ணாவளி. சரியா, அப்படியே அந்த அடிப்படையிலையும் அடுத்து மூக்கொழியும் என்னது வெடிப்பொடிங்கிற அடிப்படையில் அதை இதாக்கி, அதுக்கு பிறகு வளைனா வெடிப்பொடி, அந்த அப்படி இப்படி மாறி மாறி வருது. அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த பேட்டர்னை சொல்கிறேன். விலங்கல விலங்கல எதை சொல்றீங்க சொல்லுங்க. ஓகே, மைக்கு மியூட் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி வருது. அதுக்கு பிறகு வந்து நம்ம அப்படி இப்படியே போய்க்கும்போது அந்த மாற்றொலிகள் அந்த மாதிரி தலைப்புகளோட முடியுது. அப்போ இதுக்குள்ளே தான் பிள்ளைகள் உங்களுக்கு 3 கேள்வி, கூடுனது 3 கேள்வி, குறைந்தது 2 கேள்வி வரும். ஒன்று வராது. ஒரு கேள்வி மட்டும் வந்த இது இல்லை, எல்லா ஏழுக்கும் குறைந்தது 2 இருந்துடும். கூடுனா 3 4 வரலாம். ஒரு ஒரு நான் போன முறைக்கு முறை நினைக்கிறேன், போன முறை நினைக்கிறேன் அது வினையியலோட சம்மந்தப்பட்டு 4 கேள்வி வந்திருக்கு. சரி, அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தடில் வரும். அப்போ இப்போ நம்ம வந்து எழுத்தியலை தான் நம்ம கை வைக்கிறோம். இப்போ அந்த பாஸ் பேப்பர் அந்த உங்களுக்கு என்னது பேப்பர் எக்ஸாம் நம்ம பார்ட் 2 கை வைக்கும்போது, பரீட்சை எழுத போகும்போது முதல்ல எழுத்தியல் தான் வருது. இப்போ அதில் நம்ம நல்ல ஒரு சந்தோஷமா ஓகே, நம்ம வந்து திருப்தியாக இருக்குடா, இது சரிதான், இது வந்து 100% சரி அப்படிங்கிற மாதிரியான அந்த 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 தோட் வந்துட்டாலே அந்த நம்பிக்கையை அடுத்தடுத்த கேள்வி அணுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு டவுட் ஒன்று வந்துட்டால் சிக்கலாகும். சரியா, இப்போ அதனால எப்படி இந்த ஒரு கேள்வி அணுகிறது, என்னத்தை படிக்கிறது. சரியா, நீங்கள் நூமான் செட் புக் இருக்குது, அதை எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை.
எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புக் வந்து அது உயர்தரமானவர்களுக்கானது மட்டும் இல்லை, அது யூனிவர்சிட்டி ஆக்களுக்கும் பொருத்தமானது. அதெல்லாம் வேணுது உங்களுக்கு அட்வான்ஸ். ஆனால் நான் கொடுக்குற டியூட்டர் அது புத்தகம் நீங்கள் நல்லா பாருங்கள், அதில் அழகாக உங்களுக்கு எது எது தேவையோ அது மட்டும் தான் இணைச்சிருக்கேன் நான். சரியா? அதனால் அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஓகே, அந்த அடிப்படையில் நம்ம இதுக்குள்ளே வருவோம் பிள்ளைகள். பாருங்கள், இதில் முதலாவது கேள்வி பின்னொரு வருடொலி அப்படிங்கிற தலைப்பு இருக்குது. அப்போ இதில் இது எந்த தலைப்புக்குள்ளே பார்த்தோம்? மெய்யெழுத்துக்களும் ஒழிப்பு முறை. சரியா? அப்போ அந்த 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 ஒவ்வொரு ஒளியும், இப்போ வருடொலினா என்ன, ஆடொலினா என்ன, அதுக்கு முன்னுக்குள்ள வளைனா ஒலினா என்ன, அப்போ அது வந்து நமக்கு தெரியும். அப்போ அது எப்படி தெரியணும்னு கேட்டால், இது வந்து நம்ம அது எதோட சம்மந்தப்பட்டது, அந்த ஒழிப்பு முறை எதோட சம்மந்தப்பட்டதுன்னா பேச்சுறுப்போட சம்மந்தப்பட்டது. சரி, நாக்கோட நாக்கு, எனது இதழ்கள், அதே போல் பல், அன்னம், இந்த மாதிரி பேச்சுறுப்போட சம்மந்தப்பட்டது. அதோட அசைவு அடிப்படையில், அதோட விரைப்பின் அடிப்படையில் அப்படி அப்படி சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ இது வந்து நம்ம ஒரு விஞ்ஞானம் படிக்கல, சயின்ஸ் படிக்கல. அது என்னது, நாக்கு வளைந்து நடு அன்னத்தை தொட்டால் அது என்னது, வளைனா ஒளி. நுனி எண்ணத்தை தொட்டால் அது நுனி எண்ண ஒளி. அப்படி நம்ம அப்படி தொட்டு பார்த்துக்கிட்டுலாம் நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அது 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 அவசியம் இல்லை, அது வந்து நுணுக்கமாக பார்க்கவும் இயலாது. அதுக்கு டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. சரி, நான் இந்த டெக்னிக்ஸ் நான் நிறைய கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன்னா, அந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? அந்த ஒழிப்பு முறையை நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி தெரிஞ்சவங்க இருக்கீங்களா இந்த கிளாஸில்? பஸ்மி பெரும்பான்மையாக்கள் தெரியாது. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த டெக்னிக்ஸை நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, நம்ம அங்கே செமினாரில் எல்லாத்தையும் மேலே படிப்போம். இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக நம்ம இந்த கேள்விகள் தான் மெயினாக பார்க்கணும். மேக்ஸிமம் இதில் 20 நீங்கள் பார்த்துட்டேன்னு தெரியல. மேக்ஸிமம் பார்ப்போம். இப்போ எழுத்தியலை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் யோசிக்கிறேன். சரியா? அப்போ அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமா? ஓகே, கொஞ்சம் சில சில விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். ஓகே, இது வந்து முதலாவது விஷயம். சரியா? உயிரெழுத்துக்கள் உச்சரிப்பு முறை. இது படிச்சிருக்கீங்களா? இதழ் குவிந்த உயிர், இதழ் குவியா உயிர், முன்னுயிர், பின்னுயிர், இடையுயிர், மேலுயிர், கீழுயிர். இது வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்தே தீரும் இந்த தலைப்புல இருந்து. சரியா? படிக்காதவங்க, இது இது நான் விளங்கப்படுத்தி நீங்கள் படிச்சிருப்பீங்க. சம்டைம் நான் விளங்கப்படுத்தி படிக்காத ஆட்கள் இருக்கீங்களா? இந்த கிளாஸ்க்கு வராத ஆட்கள் இருக்கீங்களா இந்த தலைப்பு படிக்கும்போது? அல்லது வந்தவங்க வந்தவங்க மட்டும் இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. வந்தவங்க, நான் வந்துட்டேன் சார் இது அப்படின்ட்டு மிக குறைவாக தான் இருக்கும். ஓகே, வந்தவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஒரு மீட்டலாக இருக்கும். புதிய மக்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். சரியா? ஓகே, பாருங்க, இது வந்து உயிரெழுத்துக்கள் உச்சரிப்பு முறை. அப்போ ஒரு உயிரெழுத்தை நம்ம உச்சரிக்கும் போது நான் சொன்னேன் ஏற்கனவே, பேச்சுறுப்புகள் ரொம்ப என்னது முக்கியத்துவமாக இருக்கும். அது பேச்சுறுப்புகள்கிட்ட துணை இல்லாமல் உயிரெழுத்தோ மெய்யெழுத்தோ சரி எதையுமே உச்சரிக்க இயலாது. அதன் அடிப்படையில் இங்கு பாருங்க, இது வந்து உச்சரிக்கும் முறையின் அடிப்படையில் உயிரெழுத்துக்களை 8 தொகுதியெல்லாம் பிரிக்கும் உயிரெழுத்துக்களை. சரி, அதில் பாருங்க, இதழ் குவிந்த உயிர், இதழ் குவியா உயிர், முன்னுயிர், பின்னுயிர், இடையுயிர், மேலுயிர், கீழுயிர், நடுவுயிர். சரியா? ஓகே, பாருங்க, இதில் முதலாவது பாருங்க, முதல் ரெண்டும் நான் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சு போடலாம். இதழ் குவிந்த உயிர், இதழ் குவியா உயிர். சரியா? இப்போ இதழ் குவிந்த உயிர் என்னது, அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நம்மளோட உதடு வந்து முன்னோக்கி குவியும். உ உ ஓ ஓ ஔ, உ உ ஓ ஓ ஔ அப்படிங்கல பாருங்க. ஊன்னு சொல்லிட்டு மற்ற எழுத்துக்கெல்லாம் சொல்லி முடிச்சு போடலாம். அந்த குவிச்சதை எடுக்காமலே சொல்லி முடிச்சிடலாம். உ உ ஓ ஓ ஔ. சரியா? அப்போ அது வந்து இதழ் குவியுது, உதடு வந்து முன்னோக்கி போகுது. அதனால இதழ் குவிந்த உயிர் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. ஊனா ஊவனா, ஓனா ஓனா ஓனா. அது நமக்கு ஈஸியாக நம்ம உச்சரித்து பார்த்தா கண்டுபிடிச்சு போடலாம். சரியா? அடுத்து இதழ் குவியா உயிர்னா அந்த 12 எழுத்துக்கள்ல ஆ ஆ இ இ ஏ ஏ ஐ இது சொல்லும்போது என்ன செய்யலை, இது இதழ் வந்து குவியலை, சாதாரணமாக வருது. அப்போ இதழ் குவிந்த உயிர்கள் எத்தனை எத்தனை 5 சொல்லுங்க நீங்க? 5. இதழ் குவியா உயிர்கள் எத்தனை? 7. 7 சரியா? 7 5 எத்தனை? என்னது? 7 12 5 12. ஓகே, அதன் அடிப்படையில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12 12. அந்த 12க்குள்ள இதில் வந்துருச்சு. அப்போ இதழ் குவிந்த உயிர் உ உ உ ஓ ஆ ஆ இ இ ஏ ஏ ஐ வந்து இதழ் குவியா உயிர் நமக்கு தெரியும். இதில் நமக்கு பிரச்சனை வராது, சந்தேகம் வராது. கேட்டால் சொல்லிடலாம், உச்சரிச்சு பார்த்தே சொல்லிடலாம். பெரிய ஒரு இதாக இருக்குது. ஆனால் மற்றது பாருங்கள், முன்னுயிரும், பின்னுயிரும், இடையுயிரும், மேலுயிரும், கீழுயிரும், நடுவுயிரும் வந்து அது அந்த நாக்குண்ட அந்த போக்கின் அடிப்படையில், சரியா, நாக்குண்ட போக்கின் அடிப்படையில் தான் இது தீர்மானிக்கப்படுது. நம்ம என்ன செய்யலாதுன்ற நாக்கை சுழட்டி சுழட்டி எல்லாம் பார்க்கலாம், அது விரைப்படையுதா அல்லது மேல் நோக்கி போகுதா கீழ் நோக்கி போகுதா. சரியா?
அந்த காற்று மேலே காற்று கீழே காற்று சைட்லன்னு பாட்டுருக்கு அந்த மாதிரி எங்கெங்கே போகுதுன்னு நம்ம என்ன செய்யலாது பார்த்துக்கிட்டு இருக்க இயலாது. அப்போ அதுக்கு டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணணும். சரி, நம்ம அஸ்திரத்தை கையில் எடுக்கணும். இது டெக்னிக்ங்கிற அஸ்திரத்தை கையில் எடுத்தால் ஈஸியாக என்னது சம்பவம் செய்யலாம், இல்லாட்டி கஷ்டமாயிரும். அப்போ முன்னுயிர் என்கின்ற போது இவ்வெழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் முன்பகுதி விரைப்படைதான். சும்மா சொல்லி பாருங்க, இ இ ஏ ஏ, இ இ ஏ ஏ. உங்களுக்கு தெரியுதா? நாக்கின்ற முன்பகுதி விரைப்படைகிறது உங்களுக்கு தெரியுதா? உணர முடியுதா? இப்போ இதழ் குவிந்த உயிர்னா உணர முடியுதா? இதழ் குவிந்த உயிர் இதழ் உணர முடியுதா? கண்ணிலே பார்க்கக்கூடியதா இருக்கா? சாட்சியா இருக்காது, இருக்குதானே? ஆனால் முன்னுயிரை அப்படி பார்க்கலதா? இவ் எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் முன்பகுதி விரைப்படைகிறது உங்களுக்கு அவதானிக்க முடியுதா? இ இ ஏ ஏங்கிற அவதானிக்க முடியுதா இல்லையா? பேசணும் நீங்களும். அவதானிக்க முடியுதா இல்லையா? பேசுங்க பிள்ளைகள். ஓ சார். அவதானிக்க முடியுதா? விரைப்படைகிறது தெரியுதா உங்களுக்கு? நாக்கு இல்ல, அப்படி கண்டுபிடிக்க இயலாது. அதனால தான் நான் அதுக்கு டெக்னிக் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம அந்த சின்ன வயசுல ஓயல்ல 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் படிக்கும்போது ஆவர்த்தன அட்டவணை படிக்கும்போது ஐதரசன் ஈலியம் மிலிதியம் பெர்லியம் போரன் கார்பன் ஐதரசன் ஆக்சிஜன் பாடமாக்குனீங்களா? பாடமாக்கிட்டீங்களா? அது அது தெரியுமா? அது ஆவர்த்தன அட்டவணை இதுதான் தெரியுமா உங்களுக்கு? அதை வந்து அப்படி நேரடியாக படமாக்க நம்ம என்ன செய்வோம்? ஷார்ட்கட் படமாக்க வந்தனே. லண்டன் பிபிசி நோட் ஆஃப் ஃப்ரைடே நீயும் நானும் எம்ஜிஆர் அல்ல சிலுக்கு பக்கத்தில் சிவாஜி கூல்ட்ரிங்க்ஸ் இருந்ததை கண்ணால் கண்டேன். ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி. சரியா? வேற யாராச்சும் இது இல்லாம வேற ஒரு பாடல் ஞாபகம் வச்சிருந்தா சொல்லுங்க பாப்போம். பேசுங்க ஆயிரம் பேசுங்க. ஆ, போயமோட சின்ன பிள்ளை அந்த மாதிரி. திரும்ப சொல்லுங்க சத்தமா. கேட்கல சத்தமா. பேசுங்க. சரியான டல்லான பெட்ச் பண்ணல நீங்க. மற்ற பெட்ச்ல நான் போன போயெல்லாம் அப்படி எல்லாம் என்னது பேசுறதுக்கு சண்டை போடுவாங்க, நீங்க பேசாம இருக்கிறீங்க. சொல்லுங்க. ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம். சரியா? அந்த அடிப்படையில் நம்ம இங்கே அதே டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறோம். முன்னுயிருக்கு முன்னே இட்டிலியில் ஈ எறும்பு ஏறியது. முன்னே இட்லியில் ஈ எறும்பு ஏறியது ஞாபகம் வச்சுக்கணும். முன்னுக்கு ஒரு மேசை இருக்கு, மேசையில் வந்து என்னது இட்லியை வச்சிருக்காங்க, இட்லியை மூடி வைக்கல, அதில் ஈ எறும்புலாம் என்னது ஏறுதான். அப்போ முன்னேனா முன்னுயிர், இட்லியில்னா ஈனா முதலாவது எழுத்து, ஈ ஈயன்னா, ஏனா எறும்பு, ஏனா ஏறியது. அப்போ முன்னுயிர் முன்னே இட்லி ஈ எறும்புனா முன்னுயிர் ஈனா ஈயனா ஏனா ஏனா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். குயிக்காக ஞாபகம் வரும். எல்லாமே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள், எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கேட்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் எது முன்னுயிரோ பின்னுயிரோ அந்த மாதிரி சாதா. அப்போ நம்ம அந்த ஒன்று டக்குனு ஞாபகம் வந்துடும், நீ பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். அதான் ஈஸியாக உங்களுக்கு விளங்குற மாதிரி முன்னேட்டிலி எறும்பி எறியுது இ இ ஏ. அப்போ முன்னுயிர் வந்து இ இ ஏ ஏ, அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அது என்ன எதன் அடிப்படையில் முன்னுயிர்னு சொல்கிறோம்? இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் சொல்லுங்க. முன்பகுதி விரைப்படும். முன்பகுதி விரைப்படையுது. அப்போ கவனிச்சுக்கணுங்க. அப்போ முன்னுயிர்னா முன்பகுதி விரைப்படையுது. அப்போ பின்னுயிர்னா என்னவா இருக்கும்? நாக்கிண்ட பின்பகுதி விரைப்படும். ஆ அடுத்து இடையூர்னா என்னவா இருக்கும்? நாக்கிண்ட நடுப்பகுதி. நடுப்பகுதி விரைப்படையக்கூடியதாக இருக்கும். விளங்குதா? அப்போ அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வேலை வச்சுக்கோங்க, ரிமூவ் பண்ணிட்டுனா அப்புறம் நீங்கள் வரையலாது யாராக இருந்தாலும் சரி. சரியா? ஓகே. அடுத்து எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் நடுப்பகுதி விரைப்படைகிறது என்கிற அடிப்படையில் பார்க்கும். அப்போ முன்னுயிரை நம்ம பார்த்துட்டோம், முன்பகுதி விரைப்படுறதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். பின்னுயிர் வந்து எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் பின்பகுதி விரைப்படையதை நமக்கு என்னது கண்ணூரால் பார்க்க இயலாது. அதனால் அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. பின்னே பின் உண்டியலில் ஊசி ஒன்றை ஒட்டி நோட் பண்ணிக்கங்க. பின் உண்டியல், பின் உண்டியல்னா இப்போ உண்டியலில் சின்ன வயசில் நம்ம காசு போடும்போது காசெல்லாம் நிறைஞ்ச பிறகு அந்த உண்டியலில் ரப்பர் உண்டியல் ஒன்று இருக்குது நம்ம வச்சுருப்போம் தானே. அது காசு வந்து நிறைஞ்ச பிறகு நீங்கள் என்ன என்ன செய்வீங்க? பாஸ்வேர்டு வந்து வச்சுருக்கீங்களோ அதை பூட்டு எதுவும் தரும், எப்படி காசு எடுப்போம் அதை என்ன செய்வோம்? எப்படி எடுப்பீங்க? அந்த அந்த பிளாஸ்டிக் அந்த தெரிந்தானே உங்களுக்கு உண்டியல், அதில் காசு நிறைஞ்சு நிறைஞ்சு எடுக்கிறதா வெட்டிடுறீங்களா? பேசுங்க பிள்ளைகள். பெரிய ஒரு விஞ்ஞான விளக்கமாக கேட்டேன். ஜானு, தஹானி. கழட்டி எடுத்துடுவோம் சார் நல்லது. மேலே கழட்டி எடுத்து அப்போ நீங்கள் பணக்கார ஆக்கள், ஏன்னா திரும்ப இன்னொரு உண்டியல் வாங்கிடுவீங்க. நாங்களாம் அப்படி இல்லைங்கன்னா பின் ஒன்று எடுத்து உண்டியல் அந்த ஊசி மாதிரி இருக்கும் பின், அதை எடுத்து அப்படியே என்னது அப்போ காசு எடுக்கிறது சந்தோஷமாக இருக்கும்.
ஒரு $10 வந்தால் சந்தோஷமா இருக்கும். $1 $2 வரையில என்னடா அது அப்படின்னு யோசனை இருக்கும். அது மாதிரி பின்னுண்டியல், பின்னுண்டியல்னா அந்த அந்த பின்னால் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த உண்டியல். அப்போ பின்னுண்டியலில் அந்த உண்டியல் பேரை பின்னுண்டியல். பின்னுண்டியலில் ஊசி ஒன்று, ஊசி எடுத்து ஒன்றை ஓட்டுதல்னா அப்படியே துளாவுறது. சரியா? அப்போ அது அது அந்த அந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பின்னுயிர்னா பின்னே பின்னுண்டியலில் ஊசி ஒன்றை ஓட்டினேன். பின்னுண்டியலில் ஊசி ஒன்றை ஓட்டினேன். அப்போ பின்னுயிர் உண்டியலில் ஊனா ஊசி ஊவனா ஒன்றை ஓனா ஓவனா ஓட்டினேன். தெளிவாயிருச்சா? தெளிவா? தெளிவோ? முன்னுயிர் பின்னுயிர் விளங்கிச்சனே. அடுத்து இடையுயிர். இடையுயிர்னு என்னது? எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் எந்த பகுதி விரைப்படையும்? நடுப்பகுதி. நடுப்பகுதி. அது விரைப்படையது உங்களுக்கு விளங்குதா? இல்ல. அப்ப இடை இடை உயிர்னா இடை நடுப்பு விரைப்படையுது. விரைப்பு விரைப்பு என்னன்னு தெரியுது? ஓகே. ஒரு ஒரு தன் அளவை விட கொஞ்சம் பெருசாகிறது தான் விரைப்புங்கிறது சொல்றது. அப்ப இடை உயிர் வந்து சரியா? இடை இடை இப்போ வந்து முன்ன காலங்கள் எல்லாம் பெண்கள் இடை வந்து துடி இடை, மின்னல் இடை, வேற என்ன இடை சொல்லுவாங்க? முன்ன தமேந்தி, அந்த இலக்கிய பெண்கள்லாம் இருக்காங்க தானே? வேற யார் இருக்குது? வேற யார் இலக்கிய பெண்? சீதை, வேற யார் இருக்கா? மெல்லிய இடை. யாரோ சீத்தலை சாத்தனார்னு போடுறீங்க. சீத்தலை சாத்தனார் பெண்ணா? யார் சீத்தலை சாத்தனார்? மணிமேகலை எழுதினார். அப்போ அவர்கிட்ட இடை வந்து அப்படி இருக்குன்னு சொல்றீங்க. அது சீத்தலை சாத்தனாருங்கிறது யாருனே தெரியாம மெசேஜ் போடுறீங்க. சரியா? அவர் இல்லை. அப்போ விளங்குதா? அப்போ இந்த துடி இடை, மின்னல் இடை, மெல்லிடை, கொடி இடை, அதனால் பெண்கள்ட்ட இடையை வந்து இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க. அதுக்கு இப்போ பெரல் இடைன்னுலாம் சொல்கிறாங்க. நான் அந்த அந்த கூர்ப்பு கொள்கைக்கு ஏற்ற மாதிரி இப்போ பெரல் இடையா அது வந்து பெரல் மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆராய்ச்சி வெளிப்படுத்தப்படுது. சரியா? அப்போ இப்போ வந்து அந்த அந்த இடையை வந்து அந்த முன்னெல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குழந்தைகளை வந்து என்ன இடுப்பில் வச்சுக்குவாங்க தானே? இப்பயும் அப்படி தான். அப்போ இடுப்பில் வச்சா என்ன ஆகுன்னு கேட்டால் அப்படி லொக்காகி நிற்கும். ஏன் நகடுப்புல நிற்கும்? என்ன காரணம்? அந்த துடி இடை மாதிரி இருக்கிறனால. இப்போ வலிக்கிட்டு கீழே வந்தது அந்த பிள்ளைகள் வலிக்கிட்டு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆராய்ச்சி இந்த முடிவில் சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும்? இடை வந்து அந்த ஒரு லெவலாக இருக்குது. சரி, உடம்போட சேர்ந்து இடை இடை இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு இருக்குது. சரியா? ஓகே. அப்போ ஒரு பாட்டு கூட இருக்குது. பெண் இடையும் இறைவனும் ஒன்றுதான், ரெண்டும் இருந்தும் தெரிவதே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அந்த காலத்து பெண்கள் இருந்தும் தெரியாத மாதிரி. இப்போ வந்து சிக்கல். ஓகே. அப்போ இடை, அப்போ பெரிய இடைனால கொஞ்சம் ஆச்சரியப்படும். அம்மாடி ஆத்தாடி இது ஒரு இடையா அப்படிங்கிற மாதிரி. இடை அம்மாடி ஆத்தாடி அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ இடை இடை உயிர், அம்மாடியில் ஆனா ஆத்தாடியில் ஆவணா. இல்லைங்க? இப்போ இடை அம்மாடி ஆத்தாடி இல்லைங்க? உங்களுக்கு இடை உயிர்னா ஞாபகம் வந்துருமா? என்ன ஞாபகம் வரும்? இந்த 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 இப்போ நான் சொல்கிற விஷயம் ஞாபகம் தான். சரி, ஆனா அவனா. இடை இடை உயிர் அம்மாடி ஆத்தாடி ஆனா அவனா. அப்போ முன்னுயிர் பின்னுயிர் இடையுயிர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ குயிக்காக கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடியதாக இருக்குமா? ஓ சார், ஓகே. பின்னுயிரை திருப்ப சொல்லிடுவா. ஆ பின்னுயிர் அப்படிங்கிறது வந்து பின் உண்டியலில் ஊசி ஒன்றை ஓட்டினேன். பின் உண்டியலில் ஊசி ஒன்றை ஓட்டினேன். பின் உண்டியல்னா பின் உண்டியலில்னா ஊனா, ஊவனா வந்து ஊசி, ஓனா வந்து ஒன்றை, ஓவனா ஓட்டினேன். சரியா? ஓகே சார். ஓகே. அடுத்து மேலுயிர் கீழுயிர் நடுவுயிர் அடுத்த செட்டு. அப்போ இப்போ முன்னுயிர் பின்னுயிர் இடையுயிர் எதோட சம்மந்தப்பட்டது? நாக்கின் விரைப்பின் அடிப்படையில் தானே பிரித்தோம். சரி, இது வந்து நாக்குன்ற அசைவு அடிப்படையில். நாக்கு அசைது. இப்போ நாக்கு மேல் நோக்கி போகும். சரியா? கீழ் நோக்கி போகும். அடுத்து மேலையும் கீழே எல்லாம் நியூட்ரலாக நிற்கும். அந்த அந்த மாதிரி. சரியா? நாக்குக்கு நரம்புலன்னு சொல்லுவாங்க தானே? நாக்குக்கு நரம்புலாம் பேசாதீங்க அப்படின்ட்டு அந்த அந்த மாதிரி. இது மேலுயிர் கீழுயிர் அது தன் பாட்டுக்கு போகும். சரி, நாக்கு அப்படி வளைஞ்சு வரும். யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு நம்ம பல்லில் சைடில் ஒரு ஒரு சாப்பிடையில் ஒரு கல்லு நாக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன். அப்போ கணக்காக அது துளாவி எடுத்துரும். அந்த நாக்கு கூட்டு விசேஷமே அதுதான். சரியா? அப்போ இந்த இடத்துல மேலுயிர் கீழுயிர் நடுவுயிர்கள் அசைவு அடிப்படையில். அப்போ முதலாவது மேலுயிர்னா எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் நாக்கு மேல் நோக்கி எழுமா. மேல் நோயினா மேல் நோக்கி எழுமா. இ இ உ ஊ அப்படிங்கிற நாக்கு என்ன செய்யுமா? மேல் நோக்கி எழுமா. அப்போ கீழுயிர்னா என்ன ஆகும்? நாக்கு இது கீழ் நோக்கி தாழும். நடுவுயிர்னா நடுவில் எப்படி வரும்? மேலும் இல்லை கீழும் இல்லை, என்னது ரெண்டும் மற்ற நிலையில் நியூட்ரலாக நிற்கும். இதுதான் நடுவுயிர். இல்லைங்க தான் மேலுயிர் கீழுயிர் நடுவுயிர். இல்லைச்சா? அப்போ முன்னுயிர் பின்னுயிர் இடையுயிர் மேலுயிர் கீழுயிர் நடுவுயிர். அப்போ மேலுயிருக்கு எப்படின்னு நம்ம இப்போ நம்ம இது டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், மேல்னா மேலே, மேலே இந்தியா ஈழம் உருப்படும் ஊர். சரியா? மேலே நமக்கு மேலே இந்தியா இருக்குது. இப்போ நம்ம சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் இருக்கணும் யோசிங்களேன். ஒரு ஏஎல் ரிசல்ட்ஸ் வருது. அந்த ஏஎல் ரிசல்ட்ஸ் வரும்போது என்னது நம்ம வந்து சரியான ஒரு குறைவான மார்க்ஸ் சரியாக ஒப்பிடும்போது கல்வி ரீதியில் சரியான குறைவாயிடுச்சு. டபிள்யூலாம் கூட வந்துச்சுன்னு வைங்களேன். ஓகே.
அப்போ அங்கே +1 +2 தானே சொல்லுவாங்க, அங்கே பக்கம் நல்லா பெரிய மதிப்பெண்கள் பெற்று நல்லா ஒரு ஃபேமஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே படிப்பிச்சவருக்கு சரியான வருது, என்னடா நம்மளும் இங்கே படிப்பிக்கிறோம், என்ன அவங்க இப்படி டபிள்யூ எடுத்து வச்சிருக்காங்கன்னு அவர் கடுப்பாயிருச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு நமக்கு மேலே, அப்போ வடகிழக்கில் சென்ட்ரல் ப்ரொவின்ஸில் மார்க்ஸ் எல்லாம் வடகிழக்கில் உள்ளவங்க நல்ல ரிசல்ட்ஸ் போட்டிருக்காங்க, வடகிழக்கு மாநிலங்களில் உள்ளவங்க. அப்போ இந்த இடத்துல மேலே இந்தியா, ஈழம், ஈழம்னா அந்த இடத்துல வடகிழக்கு நான் சொல்கிறேன் மெயின் பண்ணி, சரியா? ஈழம் உருப்படும் ஊர், அதெல்லாம் நல்லா உருப்படுற ஊர், படித்து நல்லா அவனுங்க வந்துடுவான், நீங்கள் இப்படியே இருங்கடா மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டில் அதை பார்க்குறோம். அப்போ மேலே இந்தியா ஈழம் உருப்படும் ஊர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மேலுயிர் இ இ உ ஊன்னு ஞாபகம் வந்துடும். சரியா? விளங்குதா உங்களுக்கு? மேலுயிருக்கு எப்படி? மேலே மேலுயிர் இந்தியா ஈழம் உருப்படும் ஊர். தெளிவா? மேலுயிர். ஓ சார். ஆ, அடுத்து கீழுயிரை பாருங்க. கீழுயிர் எப்படி வரும்னு கேட்டால் வெளுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு கீழ் நோக்கி தாழுமா. சரியா? கீழே தாழும், அது நமக்கு விளங்காது. அப்போ கீழே, அப்போ நான் சொன்னேன் இப்போ நல்லா படிக்கிறவன் வந்து உருப்பட ஊரில், அப்போ படிக்காத நான் என்ன சொன்னேன், நீ மாடு மேய்க்கத லாய்க்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்போ கீழே அம்மாந்தோட்டை, நமக்கு கீழே வந்து அம்மாந்தோட்டை, நீ வந்து படிக்கலன்னு வை, சரியா? அம்மாந்தோட்டையில் ஆடு தான் மேய்க்கணும், நீ அம்மாந்தோட்டையில் போயிட்டு ஆடு தான் மேய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஏசுறாங்க. சரி, இப்போ பைத்தியம்னு சொன்னா, பைத்தியம் யாராச்சும் வந்து சொல்லுவாங்க தானே, உன்னையெல்லாம் எங்கே போய் சேர்க்கணும் சொல்லுவாங்க, நீ நீ ஒரு பைத்தியம், உன்னையெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், எங்கே ஸ்பெஷல் ஏரியா எங்கே இருக்குது பைத்தியங்களை சேர்க்கறதுக்கு? அங்கோட அங்கோட அங்கொடை, சேர்த்து. அங்கொடையில் போய் சேர்த்துறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நான் கிட்டத்தில் போனோம் அங்கொடைக்கு. சரியா? அங்கொடைக்கு போகணும். ஏன் நினைக்கிறீங்க? ஏன் அங்கொடைக்கு போகணும்? ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கா? நம்ம கவுன்சிலிங் கோர்ஸ் ஒன்று செஞ்சோம், சரியா? டிப்ளமோ இன் கவுன்சிலிங் செய்யல, அங்கே அதுக்கு போனோம், அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எப்படியான ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காக. சரியா? கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பாருங்க மனிதர்களோட அந்த நிலையை பார்க்கும்போது நல்ல பேராசிரியர்லாம் இருக்கார், அங்கே உள்ளுக்கு இருந்த ஒருத்தர் பேராசிரியர் யூனிவர்சிட்டியில், அவருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. சரியா? அப்போ என்ன செய்ய நீ, அதனால நம்ம மைண்டை வந்து வச்சுக்கொள்ளணும். சரியா? எனவே உங்களுக்கு இதெல்லாம் போய் பிச்சுக்கு இருக்கக்கூடாது நீங்கள், அதனால தான் இந்த மனநலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நம்ம ஈஸியாக என்ன செய்யும், இலகுபடுத்தி உங்களுக்கு விஷயங்களை சொல்கிறேன். சரியா? ஓகே. அப்போ கீழே அம்பாந்தோட்டை ஆடு மேய்க்கணும், கீழுயிர் ஆனால் அவன் அம்மாந்தோட்டை ஆடு மேய்க்கணும் அப்படின்னா ஞாபகம் வந்துருந்தானே உங்களுக்கு, கீழுயிர் கீழே அம்மாந்தோட்டை ஆடு மேய்க்கணும் ஞாபகம் வரும். அப்போ கீழுயிர் ஆனால் அவன். சரியா? அடுத்து நடுவுயிர் வந்து, நடுவுயிர் வந்து எத்தனை எழுத்துக்கள்? ரெக்கார்டிங் போட்டோம் பிள்ளை, ரெக்கார்டிங் போட்டுருக்குதானே? ஓம் சார் போட்டிருக்கு. ஓகே ஓகே. அடுத்து நடுவுயிர் வந்து, நடுவுயிர்னா என்னது, என்ன தாட், என்ன விஷயம், என்ன சமாச்சாரம்? எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு மேல் கீழ் இரண்டும் அற்ற நிலையில் நியூட்ரலாக இருக்கும். சரியா? ஓகே. நடுவுயிர். அப்போ நடுவுயிர் என்ன எழுத்துக்கள்? ஏ ஏ ஓ ஓ. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்றது? நீங்கள் ஏதாவது தயாரிங்க பார்ப்போம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி யாராச்சும் ஒரு ஆள் தயாரிங்க, இந்த 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 4 எழுத்து ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு குயிக்காக தயாரிக்கலாம். ஜப்பான்காரன் எது எதையோ கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிங்க, இதில் ஏதாச்சும் குயிக்காக. இப்படி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க எல்லா பாடத்துக்குமே, கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாடமாக்குறதுக்கு இந்த மாதிரி இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு, திருக்குறள் பாடமாக்குறதுக்கு, அதெல்லாம் எல்லா டெக்னிக் இப்படி தான் சொல்லி தருவேன் நான். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, சுமையாகவே இருக்காது ஏஎல் எக்ஸாம். நிறைய பேர் தமிழ் கஷ்டம் கஷ்டங்கிறாங்க, அழகாக எடுக்கலாம் முடியல. நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் படிச்செல்லாம் அவசியம் இல்லை, டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக எடுத்துக்கணும். நம்ம ஞாபகத்தை டெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம பரீட்சை முறை, ஏன்னா நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஞாபகத்தை இருந்தால் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. நம்மளோட பழைய மாணவர்கள் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. சரியா? கேட்பாங்க இடையில உங்கள்கிட்ட கதைப்பாங்க. எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு மேல் கீழ் இரண்டும் அற்ற நிலையில் நிற்கின்றது. அப்ப நடு, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நடு கப்பல் ஓடம்லாம் செஞ்சு விளையாடுவோம் தானே, ரொக்கெட்லாம் செஞ்சு ஸ்கூலில் கிளாஸ்லாம் விட்டுறீங்களா? ரொக்கெட் விடுறது, கப்பல் செஞ்சு விடுறது, இந்த விளையாட்டுலாம் விளையாடுறீங்களா? ஓம் சார். விளையாடுவோம் தானே பிள்ளைகள். அப்போ நம்ம ஒரு ஒரு கப்பல் செய்கிறதா இருந்தால் ஒரு ஏடை கிழிக்கணும். அப்போ நடு எடை பெரிய கப்பல் செய்யலாமா, தொங்கல் எடை கிழிச்சா பெரிய கப்பல் செய்யலாமா? பெருசாக செய்யணும். எப்படி? நடு ஏடு. நடு நடு ஏடு. அப்போ நடு எண் ஏடு, உங்களோட ஏட்டை கிழிக்கிறது நல்லமா, மற்றவன்ட்ட பக்கத்தில் உள்ள ஏட்டை கிழிக்கிறது நல்லமா? எது ஒழுக்கமான விஷயம்? எங்களோட நம்மளது. ஆ, அப்போ நடு எண் ஏடு, யார் ஏடும் இல்லை, எண் ஏடு ஒன்று தான், ஒன்று தான். நிறைய கிழிச்சா வீட்டில் கேஸ் ஆகும். சரியா? ஒன்று ஓடமானது, ஓடமாயிடுச்சான். இப்போ ஏடாக இருந்தது இப்போ ஓடமாயிடுச்சான், செஞ்சு விளையாடுறது. அப்போ நடு எண் ஏடு ஒன்று ஓடமானதுக்கு நடு உயிர்
ஏனா ஏனா ஓனா ஓனா யோசிச்சிட்டோம்னா இதை நம்ம இது பண்ணிக்கணும் விளங்கிச்சா. அப்போ இதுதான் பிள்ளைகள் என்னன்னு கேட்டால் என்னது இந்த டெக்னிக். சரியா. இப்போ மேலுயிர்னா மேலே இந்தியா ஈழம் உருப்படும் ஊர், பின்னுயிர்னா பின்னொன்றில் ஊசி ஒன்றை ஒட்டினேன், முன்னுயிர்னா என்னது சொல்லுங்க, முன்னுயிர்னா குயிக்காக சொல்லணும். மைக் அன்மியூட் பண்ணி பேசுங்க யாராவது. முன்னுயிருக்கு குயிக்காக சொல்லுங்க, எது நம்ம டெக்னிக். முன்னே ஈ எறும்பு ஆ, ஏறியது. இட்லியில் ஈயரும்பு ஏறியது. நடு உயிர், நடு உயிர், நடு உயிர் ஒரு தரம், நடு உயிர் ரெண்டு தரம், நடு உயிர் மூணு நடு தரம். நடு எண் ஏடு ஒன்று ஓடமாட்டேன். ஓடமானது. இடையுயிர், அம்மாடி ஆத்தாடி. ஆ, இடை அம்மாடி ஆத்தாடி. விளங்குதா. இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும்னா ஈஸியாக, ஏன்னா எல்லாத்தையும் கேட்க போகிறது இல்லை. சரியா, ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. அதனால எது வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு எக்யூரேட் பண்ணிடலாம். இது இது தான் விட அப்படின்ட்டு நம்ம எல்லாம் பார்க்காது நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் கீழே. அது ஒரு 2-3 செகண்ட் தான் போகும். இல்லைங்க, நேரடியாக உங்களுக்கு விட தெரிஞ்சிடும். அப்போ அதனால கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். இப்படி எப்படி பாருங்க, இது கொஞ்சம் மாறி வரும். இது ரெண்டு ரெண்டு எழுத்து வரும். அதில் வந்து 4 எழுத்து அப்படி இப்படி தானே வருது. முன்ன மட்டும் ரெண்டு ரெண்டு எழுத்து வந்துச்சு. இதில் வந்து ரெண்டு ரெண்டு எழுத்தாக வரும். அது பிரியும் அப்படியே. மேல் முன்னுயிர், நடு முன்னுயிர், மேல் பின்னுயிர், நடு பின்னுயிர், கீழ் இடையுயிர். இதுக்கும் டெக்னிக் இருக்கு. இது ஏன் இப்படி, இப்போ மேலுயிர் பார்த்தோம், முன்னுயிர் பார்த்தோம், நடுவுயிர் பார்த்தோம், இடையுயிர் அப்படி தானே பார்த்தோம். இது வந்து ரெண்டு கலந்து கலந்து வருது. மேலுயிர் முன்னுயிர், மேல் முன்னுயிர், நடுவுயிரும் முன்னுயிரும் சேர்ந்து நடு முன்னுயிர், மேலுயிரும் பின்னுயிர் சேர்ந்து நடு பின்னுயிர், நடுவுயிரும் பின்னுயிர் சேர்ந்து நடு பின்னுயிர். என்ன என்ன அது என்ன சமாச்சாரம், இதில் என்ன விஷயம் இருக்கு, எதனால இப்படி பிரிச்சாங்க, ஜாயின் பண்ணாங்க ரெண்டையும், யாராவது ஒரு ஆள். இப்போ நம்ம பார்த்து அந்த பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் பாருங்க, முதல் ரெண்டு இதழ் குவிந்த இதழ் குவியாவி இருக்குது தானே, அது அது நமக்கு பிரச்சனை. முன்னுயிர் பின்னுயிர் இடையுயிர் எந்த அடிப்படையில் நாக்குண்ட விரைப்பின் அடிப்படையில் பிரிச்சோமா, விரைப்பின் ஓ அடிப்படையில் சார். பிரிச்சோம். அடுத்து மேலுயிர் கீழுயிர் நடு உயிரை என்ன அடிப்படையில் பிரிச்சோம், மேலுயிர் கீழுயிர் நடு உயிரை நாக்கு இந்த அசைவு அடிப்படையில் பிரிச்சோம். நாக்கு மேல் நோக்கி போகிறது, கீழ் நோக்கி தாழ்றது, நியூட்ரலாக இருக்கிறத வச்சு பிரிச்சோம். அப்படி தானே பிரிச்சோம். பேசணும் நீங்க. ஓ சார். இப்போ யோசிச்சு பாருங்க, என்ன நடக்குதுன்னு கேட்டா சேம் டைம் ஒரே மாதிரி நடக்குது பிள்ளைகள். நாக்கு விரைப்படைகிற அதே நேரத்தில் நாக்கு மேல் நோக்கி போகலாம், கீழ் நோக்கி போகலாம். நாக்கின் நடுப்பகுதி விரைப்படைகிற அதே சந்தர்ப்பத்தில் நாக்கின் முன்பகுதி மேலே போகலாம், கீழே போகலாம். விளங்குதா. அப்படி மாறி வருந்தனே. அப்போ அதனால் இப்போ இதை பாருங்க, முதலாவது என்னன்னு கேட்டால் மேல் முன்னுயிர். இப்போ மேல் முன்னுயிர்னா என்னது, மேல் முன்னுயிர்னா என்னது, மேல் உயிர்னா என்னன்னு பார்த்தோம், மேல் உயிர் என்னன்னு பார்த்தோம், நாக்கு மேல் நோக்கி எழுகிறது மேலுயிர். முன்னுயிர் என்னன்னு பார்த்தோம், நாக்கின் முன்பகுதி விரைப்படைகிறது. அப்போ நாக்கின் முன்பகுதி விரைப்படைகிற அதே சந்தர்ப்பத்தில் நாக்கு மேல் நோக்கி எழுகிற விஷயமும் நடக்குது. நாக்கு மேல் நோக்கி எழுகிற அதே சந்தர்ப்பத்தில் நாக்கு முன்னோக்கி விரைப்படுறது, அப்போ விரைப்பும் அடையுது. அதாவது விரைப்பும் ஏற்படுது, அசைவும் ஏற்படுது. இப்போ விரைப்பு வந்து எந்த பகுதி, முன்பகுதி விரைப்படையுது. அசைவு எந்த பகுதி அசையுது, மேல் நோக்கி அசையுது. அதுதான் மேல் முன்னுயிர் அப்படின்னு. அதே மாதிரி தான் மற்றதெல்லாம் இருக்கும் இல்லைங்கதா. அதே மாதிரி தான் மற்றது இருக்குந்தா. எல்லாம் தனித்தனியாக பார்க்க வேண்டிய நேரம் இல்லை நமக்கு. நடு முன்னுயிர், மேல் பின்னுயிர், நடு பின்னுயிர், கீழிடையுயிர். விளங்கிச்சா. இது என்னத்த விஷயம்னு விளங்கிச்சா உங்களுக்கு. ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேலோ செட்டையும் கீழோட செட்டையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒன்றுக்கும் ஒன்றா. தனித்தனியாக பார்க்கணும் ஒன்றுனா இல்லே. ஓகே. இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கணும், ரெண்டு ரெண்டு எழுதா பிரியும். இப்போ நம்ம அதை முதல்ல பாடமாக்கணும். அது இருந்தாலே கண்டுபிடிச்சு போடலாம். இப்போ மேல் உயிர் என்னென்ன பார்த்தோம், மேல் உயிர் என்னென்ன சொல்லுங்கம்மா. மேல் முன்னுயிரை கண்டுபிடிக்கும். மேல் உயிர் என்னென்ன, மேலே இந்தியா இந்தியா ஈழம் ஈழம் உருப்படும் ஊர். உருப்படும் ஊர். அப்போ என்ன எழுத்து, ஈனா ஈனா ஊனா ஊனாவா, மேல் உயிர். முன்னுயிர் சொல்லுங்க, முன்னே முன்னே இட்லியில் ஈ எறும்பு ஏறியது. ஈ எறும்பு ஏறியது. இப்போ நாளே எழுதிட்டோம். முன்னுயிர் எழுதிட்டோம், மேலுயிர் எழுதிட்டோம், மேலுயிர் எழுதிட்டோம், முன்னுயிர் எழுதிட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் ரெண்டுலையும் சேமா ஒரே மாதிரி வரக்கூடிய ரெண்டு எழுத்துக்களை தெரிவு செய்யணும். ரெண்டுலையும் சேமா ஒரே மாதிரி எழுத்துக்கள் எது எது? ஈனா ஈயனா. அந்த எழுத்துக்களை அப்படியே போட்டிங்கன்னா சரி. ஈனாவும் ஈயனாவும் மேல் முன்னுயிர். வித்தியாசம் வரதை கட் பண்ணிட வேண்டியதான் இல்லைங்கச்சா. அதே மாதிரி நடு முன்னுயிரை கண்டுபிடிங்க. நடு முன்னுயிரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்போ நடு உயிரையும் முன்னுயிரையும் நம்ம போடணும். நடு உயிர் என்ன, நடு சொல்லுங்க, என்
ஏடு ஏடு ஒன்று ஓடமானது. ஆ ஓடமானது. ஓகே. அப்ப நடு முன்னுயிர் தானே. முன்னுயிர் என்ன? முன்னுயிர் என்ன? முன்னே முன்னு இட்லியில் ஈ எறும்பு ஏறியது. இட்லியில் ஈ எறும்பு ஏறியது. இப்ப பாருங்க சேம எந்தெந்த எழுத்துக்கள் இருக்கு? ஏனா ஏனாவும் எறும்பு. ஏனாவும். அப்ப மத்ததை கட் பண்ணிட்டோம்னா மிகுதி உள்ள ஏனாவும் அப்படி போட்டுறணும். அதே மாதிரி தான் மேல் பின்னுயிர். மேலே மேலே இந்தியா ஈழம் உருப்படுமோர் பின்னுயிர் பின்னுண்டில் ஊசி ஒன்று விட்டினேன். அப்ப அதுல சேம் வந்து ஊனாவும் ஊனாவும். நடு பின்னுயிர்னா நடு எண்ணேடு ஒன்று ஓடமானது. பின்னுயிர் வந்து பின்னுண்டில் ஊசி ஒன்றை ஒட்டினேன். ரெண்டும் சேமா பார்த்தோம்னா ஓனாவும் ஓனாவும். அதே மாதிரி கீழ் இடையுயிர்னா கீழ் உயிர் அம்மாடி ஆத்தாடி இடையுயிர் இடையுயிருக்கு எப்படி இல்ல இடையுயிருக்கு வந்து அம்மாடி ஆத்தாடி கீழுயிருக்கு அம்மா தொட்டி ஆடு மேய்க்கணும். அப்ப ரெண்டுமே ஒரே எழுத்துக்கள் தான். வெட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாவும் ஆவணாவும். இல்லைங்கஷா? ஓ சார். இல்லைங்கஷா? இவ்வளவுதான் விஷயம். இந்த விஷயத்தை வச்சு பிள்ளைகள் நீங்க பாஸ் பேப்பர் இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலா விளங்கப்படுத்துறேன். என்ன இது இந்த தலைப்பை வச்சு மட்டும் பாருங்க. அப்படி இருங்க. எத்தனை கேள்வி மட்டும் வந்திருக்குன்னு பாருங்க. சரி, கொஞ்சம் இருங்க. அப்படி இருங்க. ரைட். வெயிட் வெயிட்.